வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா அந்த ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, அவங்க உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதே, அவங்க தான் சொன்னாங்க ரேவதி என்னோட ஃப்ரெண்டு, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு. அத ரேவதி கேக்குறாங்க அவகிட்ட, நீதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நீ சொன்னியா? கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதி இங்க இருந்து போறாங்க. அப்ப திவ்யா நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு, காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு உன்னை பார்க்கவே இல்லை. நம்ம காலேஜ்ல எவ்வளவு பேசிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு சபதம் போட்டோம். ஆனா பாத்தியா, இப்ப பாத்தியா, எங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அம்மா கிட்ட எதிர்த்து கூட என்னால பேசவே முடியல. இது கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ இவ கண்டிப்பா அடுத்ததா நம்மளை பத்தி கேட்க போறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே திவ்யா டக்குன்னு, ரேவதி நீயாவது லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்ட? இது கேட்டதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் நம்ம கார்த்தி அமைதியா நின்றுகிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு திவ்யா, நான் நினைச்ச மாதிரியே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி ரேவதிய பாக்குறாரு. அப்ப ரேவதி டக்குன்னு கார்த்தியோட கைய பிடிச்சு, எனக்கு இவர் ஒரு சோல்மேட் மாதிரி, இந்த மாதிரி ஒருத்தரை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, எனக்காகவே பிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த ரேவதி இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி கார்த்திய பார்த்து, இங்க பாரு ராஜா, தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாம நான் கேக்குறதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிக்கிட்டு. இது கேட்டதோட கார்த்தியும் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம கார்த்திய பார்த்து, இங்க பாரு ராஜா, சொல்றத செய்யும். உடனே ராஜா சொல்றாரு, ஆமா திவ்யா மேடம், நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட அந்த பொண்ணு நேரா அந்த ரேவதிய பார்த்து, பரவாயில்ல ரேவதி, கடைசியில சபதத்துல ஜெயிச்சிட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிடி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன், உனக்கு தான் ரூம் அவைலபிளா ஆகிட்டே. திவ்யா சொல்றாங்க, சரிடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ரேவதி சொல்றாங்க, இல்ல திவ்யா எனக்கு வேலை இருக்கு. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்னடி நீங்க வந்திருக்கிறதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக தான், ஆனா நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதியோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இங்கேருந்து கார்த்தியை கூட்டிக்கிட்டு போறாங்க. கார்த்தியோட கைய பிடிச்சுக்கிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதோட ரேவதி டக்குன்னு கைய உதறி விடுறாங்க. அப்ப கார்த்தி ரேவதிய ஷாக் ஆகி பாக்குறாரு. ரேவதி கேக்குறாங்க, என்ன நான் அப்படியே மாறிட்டேன்னு நினைச்சியா? கைய பிடிச்சதோட ரொம்ப ஹாப்பியா ஆகுற. இங்க பாரு, அவளுக்காக மட்டும்தான் நான் நடிச்சேன். காலேஜ்ல நான் அவகிட்ட நிறையவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அம்மாவோட பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஒருத்தவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவகிட்ட நான் நிறையவே சொல்லி நிறைய கெத்தா பேசியிருக்கேன். இப்ப நான் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி அம்மா பார்த்த ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவா. அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி பரவாயில்ல எனக்கு புரியுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, திவ்யா அடிக்கடி வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பா, அப்ப நான் மட்டும் பதில் சொல்றேன், நீ தலையை மட்டும் ஆட்டினா போதும். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா திவ்யா அங்கிருந்து வந்து ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா அது திவ்யாவா தான் இருப்பா, நீ எதுவுமே பேச வேணாம், நீ அமைதியா இரு, நான் பேசுறேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப திவ்யா இங்கிருந்து ரூமுக்குள்ள வந்துட்டு, ரேவதி என்ன பண்ற? ரேவதி சொல்றாங்க, சும்மாதான் திவ்யா, என்னாச்சு? திவ்யா சொல்றாங்க, லவ்வர்ஸ் 2 பேரை நான் டிஸ்டர்ப் பண்ணல இல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, சேச்ச அப்படியெல்லாம் இல்ல திவ்யா. அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு,
நீயாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. சரி, இன்னைக்கு நைட்டு இந்த ரெசார்ட்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுதாம். ஒரு மியூசிக் பார்ட்டி மாதிரி. நம்ம காலேஜ்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீயும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல திவ்யா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்னடி உன் ஆள் கூட வேற எங்கேயாவது பிளான் பண்ணிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சேச்சே இல்ல திவ்யா. அப்ப திவ்யா சொல்றாங்க, அப்புறம் என்ன, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ற. நீ பார்க்க நல்லாதான் இருக்க. நைட்டு நீ கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கா, அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன், பாத்துக்கோ. இதை கேட்டதோட ரேவதியும், சரி திவ்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாட்ட சொல்றாங்க. திவ்யாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. திவ்யா போனதோட ரேவதி அங்க இருந்து ரூம்குள்ள வராங்க. கார்த்தி கேக்குறாரு, யாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, திவ்யா தான். நீ தானே இழுத்து கொண்டாந்து என்ன காட்டாப்பு காட்டுன. அவ இப்ப நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிடுறா. அப்ப கார்த்தி சொல்றாரு, போயிட்டு வர வேண்டியது தானே. அப்ப ரேவதி சொல்றாங்க, உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்றா. நான் மட்டும் போறதா இருந்தா ஹாப்பியா போயிட்டு வருவேன். அவ உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்றதுதான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிருது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் மட்டும் போனா அவ கண்டிப்பா வந்துட்டு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்பா. அது இதுன்னு கேட்டு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுவா. அதனால நீ வந்துதான் ஆகணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நான் வரேன். ரேவதி சொல்றாங்க, என்ன நான் எப்ப கூப்பிடுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ, வந்தாலும் பேசுறீங்க, வரலன்னாலும் பேசுறீங்க, என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க. ரேவதி சொல்றாங்க, இல்ல இல்ல சும்மாதான் கேட்டேன். சரி ஓகே, நைட்டுக்கு பார்ட்டிக்கு ரெடி ஆயிரு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா திவ்யா நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நைட்டு பார்ட்டி செம்ம சூப்பரா ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. ஏன்னா அந்த ரேவதியோட ஹஸ்பண்டை பாத்தீங்களா, எப்படி ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு. அதனால நீங்க வந்துட்டு பக்காவா ரெடி ஆயிருக்கணும். இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. திவ்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு ராஜா, அங்க பார்ட்டி, அதுவும் மியூசிக் பார்ட்டி, அங்க வந்துட்டு தேவையில்லாம என்னை அவமானப்படுத்துற வேலை வச்சுக்காத. கார்த்தி சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அப்புறமா பார்ட்டிக்கு நேரா வராங்க. பார்ட்டிக்கு வந்ததோட நம்ம மயில்வாகனம் இருக்காருல்ல, அவரு போன் பண்றாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வீட்ல இருந்தா போன் பண்றாங்க, நீங்க போங்க வரேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன் நான் தனியா போறத பார்த்துட்டு திவ்யா கிண்டல் பண்ணணுமா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீங்க போங்க நான் வரேன். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பார்ட்டிக்கு. அப்பதான் திவ்யா நேரா ரேவதியை பார்த்துட்டு, ரேவதி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கா மியூசிக் பார்ட்டிக்கு, உன் ஹஸ்பண்டும் கூட வரலையா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் கால், அதனால வெளியில போயிட்டாரு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சரி ஓகேடி வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு திவ்யா கிட்ட, சரி திவ்யா, இது மாதிரி எனக்கு மேரேஜ் ஆன விஷயத்த யாருக்கிட்டையும் சொன்னியா. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற, நான் எப்பவோ குரூப்ல போட்டேன், நம்மளோட போட்டோஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. திவ்யா, அதெல்லாம் எதுவும் வேணாம் திவ்யா. திவ்யா சொல்றாங்க, என்னடி ரொம்ப ஹாப்பியா வந்திருக்க, அந்த மூமெண்ட்ஸை வந்து போட்டோஸ் புடிச்சு வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு. என்னடி நீ இப்பவும் போட்டோ பிடிக்கிறதுல ரொம்ப பயப்படுற. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு ரேவதி, போட்டோஸ் பிடிச்சி ஷேர் பண்றதுல எல்லாம் அம்மா பேச மாட்டாங்க, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நேரா மயில் வாகனத்தோட போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள, காலையிலேருந்து உங்களை பிடிக்கவே முடியல, என்ன ரேவதி உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாளா, ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஏங்க நீங்க வேற என்ன டென்ஷன் ஏத்துறீங்க. இங்க ரேவதியோட ஃப்ரெண்டு துர்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அதனால அந்த பொண்ணு கூட ரேவதி இருக்கா. அப்ப மயில்வாகனர் சொல்றாரு, அப்ப ரேவதி உன் கூட இல்லையா. என்ன மாப்பிள்ளை இது, அந்த தோழியெல்லாம் பிரிச்சு விடுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க இப்ப என் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட என்ன காதலிக்கிறதா வேற சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, சூப்பர், இது நல்ல யோசனை தானே. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி இப்போதைக்கு போய் தான் சொல்லியிருக்கா, நான் காலேஜ் படிக்கும் பொழுது நான் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கா. உடனே அந்த ஃப்ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லி அப்போ டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு அந்த ஃப்ரெண்டை பார்த்ததோட, இது மாதிரி அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி தான் தாலி கட்டுனாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப
ரேவதியை கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரேவதி வந்துட்டு என்ன சொல்லிட்டான்னா, நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டா. நானே வேற வழியே இல்லாம ரேவதி சொன்ன எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரேன். இது கேட்டதோட நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள எல்லாமே சரியா தானே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போதைக்கு தான், இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க வேணும்னா பாருங்க, ஊருக்கு வரும்பொழுது ரேவதி கண்டிப்பா உங்களை முழுசா காதலிப்பா, 2 பேருமே லவ்வர்ஸா தான் வரப்போறீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, ஏங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்த்தி நேரா அந்த பார்ட்டிக்கு வராங்க. அப்ப பார்ட்டியில உள்ளவர் நேராக கார்த்தியை பார்த்து, பாத்தியா பார்ட்டிக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரத, வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ரேவதி இதை பார்க்குறாங்க. சில பேர் நம்ம கார்த்தியை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பார்ட்டியில் உள்ள கார்டியன் வந்து நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க, இதுக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு வராதிங்க. கார்த்தி கேட்குறாரு, என்னங்க இதெல்லாம்? அப்போ ரேவதி பார்க்குறாங்க, துர்காவும் பார்க்குறாங்க. துர்கா சொல்கிறாங்க, ரேவதி உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி வரும் பொழுது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கோடு தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இந்த டிரைவர் ஏன் இப்படி என்னை அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, ரேவதி உன் ஹஸ்பண்டை தான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, போய் பாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி வரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிட்டு நேராக கார்த்தியை பார்த்து, ஏன் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் யார் மேடம் இவர், கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லை. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இவர் என்னோட ஹஸ்பண்டு தான், எங்கள் அம்மா எனக்கு இவரை கட்டி வச்சிருக்காரு, இங்கே பாருங்க, போயிட்டு ஒழுங்கான ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, தேவையில்லாமல் ஏன் இப்படி என்னை அவமானப்படுத்துறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, தங்க சிலை மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களே, கொஞ்சம் கூட டீசெண்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியே பேசுகிறாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை அவமானப்படுத்தாமல் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து பார்ட்டிக்குள்ளே வராங்க. அப்போ ஒருத்தவங்க, இங்கே பாருமா, இப்போ எதுக்கு நீங்கள் வர? ரேவதி சொல்கிறாங்க, நான் வரத்துல என்ன இருக்குது? அப்போ தான் துர்கா வந்து சொல்கிறாங்க, ரேவதி இங்கே வந்து கப்புள்ஸாக தான் வரணும், தனியாக வரக்கூடாது. இது கேட்டதோட ரேவதி அசிங்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் துர்கா சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையும் பார்த்தா உண்மையாகவே காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல, இவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு துர்கா சொல்கிறாங்க. துர்காவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கும் அதான் தோணுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கார்த்தி இங்கேருந்து அவரோட ரூமுக்கு போனதோட ரேவதி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, இங்கே பாரு, உன்னால நான் எவ்வளோ அவமானப்பட முடியுமோ அவ்வளவும் அவமானப்பட்டுட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் வேற இடத்துல அசிங்கப்பட்டதே கிடையாது. நீ என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்ட. அங்கே என்னோட ஃப்ரெண்டு திவ்யா என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டா, கேவலமாக பார்த்துட்டா. இன்னரும் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லியிருப்பா, இது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பட்டி காட்டான் அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தியிருப்பா, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப சேடாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தான் துர்கா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி உன் ஹஸ்பண்ட் வரலன்னா என்ன, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதியும் இல்லடி வேணாண்டி அப்படின்னு சொல்ல திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு வா போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ கார்த்திக் கோட் சூட் பட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே கார்த்தியவே பார்க்குறாங்க. அப்போ தான் திவ்யா டக்குன்னு, ரேவதி அது யாரடி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்ல ரேவதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக் செமையான கோட் சூட்டோட வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து மாயா அந்த பக்கமாக வராங்க. பார்ட்டி நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சி வராங்க. வந்து பார்த்தா ராஜா வந்துட்டு கோட் சூட் வரதை பார்த்துட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதியும் ஷாக் ஆகுறாங்க. ரேவதி இங்கேருந்து கார்த்திகிட்ட போயிட்டு, ராஜா உனக்கு ஏது இதெல்லாம்? கார்த்தி சொல்கிறாரு, ஏன் மேடம் வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, இப்போ கோட் சூட் போட்டு வந்திருக்கேன், இப்பயும் என்ன திட்ட போறீங்களா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை. உடனே துர்கா திவ்யா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, ரேவதி உன் ஹஸ்பண்டா இவர் பார்க்கவே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு, இதே மாதிரி முதல்லையே கோட் சூட் போட்டு வந்திருக்கலாம்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, போட்டிருக்க ஆடையில் இல்லை அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட குணத்துல தான் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம திவ்யா செம்ம இன்சல்ட் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரேவதி நேராக திவ்யாவை பார்த்து, பாத்தியா என்னோட ஹஸ்பண்டை எவ்வளோ கெத்து காமிக்கிறாரு அப்படின்னு.
நீ இப்படி அவமானப்படுத்தின, இந்த மாதிரி எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னதோட திவ்யா செம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அவங்க உள்ளவங்க எல்லாருமே கார்த்தியை பாக்குறாங்க. ரேவதி நேரா கார்த்திகிட்ட, ராஜா உனக்கு ஏது இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு தெரியும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்புறம் ஏன் இதையே முதல்ல போட்டுட்டு வரல? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் இந்த இடத்துல. ஆனா இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி ரேவதி, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்னால அவமானப்பட்டுட்ட. அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்கிட்ட இன்னும் நிறைய திறமையெல்லாம் இருக்குது போல அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி மியூசிக் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன கோட் சூட் போட்டு வந்து நிற்கிறான், கண்டிப்பா இவன் சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் கண்டிப்பா வேற யாரோ, இப்பயும் போட்டோ பிடிச்சி அனுப்புவோம் அப்படின்ட்டு நேரா நம்ம ரேவதியையும் நம்ம கார்த்தியையும் போட்டோ எடுத்து நேரா நம்ம சந்திராவுக்கு அனுப்புறாங்க. சந்திரா அந்த போட்டோவை பார்த்துட்டு, என்ன இது ராஜா இப்படி பணக்காரனா இருக்கான், இவனை பார்த்தா ஏழை மாதிரியே தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் சந்திரா நேரா அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, மாயா எதுவுமே தெரியாம நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, எனக்கும் அப்படிதான் மாயா தெரியுது, சரி அங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சந்திரா அந்த போட்டோவை பார்த்துட்டு, கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது, அக்கா காரிக்கிட்ட இந்த போட்டோவை காமிக்கணும் அப்படின்ட்டு நேரா சாமுண்டி சரி கிட்ட போயிட்டு, அக்கா இங்க பாரு, அந்த டிரைவர் ராஜாவை பத்தியா, கோடீஸ்வரம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, எங்க காமி சந்திரா அப்படின்னு. அந்த போட்டோவை பார்த்ததோட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே தவிர்த்து யாரும் சந்தேகப்படல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ரொம்ப செம்மையா இருக்காரே. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற, இவரை பார்த்தா சாதாரண ஏழை மாதிரியா தெரியுது, அக்கா கண்டிப்பா இவன் என்னத்தோ ஏமாத்துறான், கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இவனை பார்த்தாலே பரம்பரை கோடீஸ்வரம் மாதிரியே இருக்கான், அக்கா கண்டிப்பா இவன் நல்லவனே கிடையாது, இவனை நீ நம்பி இவனை போய் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, இப்படி பாருக்கா நீ வருத்தப்பட போற. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்படி கோட் சூட் போட்டிருக்காருன்னா அவர் இங்கிலீஷ் பேசுறாரு, கண்டிப்பா அவருக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கறத அவர் மாத்திக்கிறாரு, இங்க இருந்ததுனால இப்படி இருந்தாரு, அங்க போனதுனால அப்படி இருக்காரு, அதை போயிட்டு இந்த மாதிரி நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சந்திரா. கேட்டதோட சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா காரிக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.